ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா என்ன? இப்போ எனக்கே சில ஹேபிட்லாம் ஃபார்ம் பண்ணால் கொஞ்ச நாள் எடுக்கும். எவ்வளோ நாள் எடுக்கும்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஒரு 15 டேஸ் எடுக்கலாம், 30 டேஸ் எடுக்கலாம், இல்லை 40 டேஸ், 50 டேஸ் கூட எடுக்கலாம், இல்லைனா 1 இயர் கூட எடுக்கலாம் ஹேபிட்லாம் ஃபார்ம் பண்ண. இது பர்சனுக்கு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டே போகும். இப்போ நான் தினமும் காலையில் எழுந்திருச்சு சைக்கிளிங் போகணும், ஜாகிங் போகணும், தினமும் காலையில் எழுந்திருச்சு நான் ஜிம்முக்கு போகணும், இல்லைனா என்னோடய பர்சனல் திங்ஸ்லாம் நான் வந்து வேலையை முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது வந்து ஹேபிட்டை கிரியேட் பண்ணலாம்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் கிரியேட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த தியரிஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. அதாவது 21 டேஸில் வந்து இந்த ஹேபிட்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், இல்லைனா 21 டேஸில் இந்த நான் வந்து அக்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 21 டேஸு, 7 டேஸு, 90 டேஸு, 128 டேஸு, இல்லைனா 180 டேஸு, இந்த மாதிரி வந்து தியரிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆக இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து உண்மையான இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அது இல்லாமல் இது வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணலாம், அதுக்கடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 7 நாளில் உங்கள் மைண்டுக்கு உங்கள் உடம்புக்கு என்ன நடக்கும், அடுத்த 14 டேஸில் என்ன நடக்கும், அடுத்து 21 டேஸில் என்ன நடக்கும், அதுக்கடுத்து ஃபைனலாக 90 டேஸ், 180 டேஸ், 1 இயரில் என்ன நடக்கும் உங்கள் பாடிக்கும் உங்கள் மைண்டுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஹேபிட்டு மட்டும் இல்லாமல் இது நீங்கள் உங்கள் உடம்பு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட டே டு டே லைஃப்பில் எப்படி இம்பேக்ட் பண்ணி, அதாவது நார்மலாக நம்ம குளிக்கிறோம், பல்லு விளக்குறோம், அந்த மாதிரியான காமன் திங்கை இந்த விஷயத்தை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஹேபிட்டை தொடங்கியிருப்பீங்க. கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, கேப் விழுந்திருக்கும், மறுபடியும் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, கேப் விடுவோம். இதுவே ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து நல்ல ஹேபிட் கிரியேட் பண்ணுறதுக்கும் கெட்ட ஹேபிட் கிரியேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம், இல்லைனா இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்பயே நான் சொல்லிடுவேன், இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபாலோ பண்ண. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த பிரின்சிபல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1% ரூல். அதாவது ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இன்னும் கஷ்டமாக தான் போகும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கம்ப்ளீட் ஹேபிட்டை வந்து ஒரு ஹோல் திங்காக எடுக்காமல் அதில் வந்து 1% மட்டும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நாளைக்கு ஜிம்மில் வந்து நான் ஒரு 30 புல்லப்ஸ் 30 புஷ்அப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஹோம் ஒர்க் அவுட்டுக்கு அதே தான். இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தினமும் ஒரு 2 புஷ்அப் இல்லை 1 புஷ்அப் அப்படி நீங்கள் எடுத்தாலே கன்சிஸ்டன்ஸாக உங்களுக்கு வந்து நாள் உங்களுக்கு போகும். அதாவது இன்னைக்கு நான் 10 நாள் இது பண்ணிட்டேன், 20 டேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்களே அது போக போக இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. இது வந்து ஜிம்முக்கு மட்டும் ஃபிசிக்கலாக மட்டும் நான் சொல்லலை, மென்டலாக வந்து இப்போ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் எனக்கு வந்து கோடிங்க்கு எனக்கு ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியல, அப்படி நீங்கள் இது பண்ணால் கூட தினமும் ஒரு 1% பண்ணுங்கள். அதிகமாக வேணாம், கொஞ்சம் அதிகமாக கூட வேணாம், ரொம்ப கம்மியாக. அதாவது உங்களுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணலாமே அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் இந்த ஹேபிட்டை பண்ண. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த 1% ரூலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் யுவர் ஒர்க். நான் முன்னாடியே சொன்னது தான், ஹோல் திங்காக, அதாவது ஒரு பெரிய வேலையாக நீங்கள் பண்ணாமல் அதே வேலையாக நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 1% ரூல் பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்போ பெரிய வேலைகள் ஏதோ ஒன்று பர்சனல் ரிலேட்டடாகவும் ஃபேமிலி ரிலேட்டடாகவும் பெரிய வேலைகள் எது இருந்துச்சுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதாவது வீக்லி வைஸ் இல்லைனா 3 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் முடித்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஹேபிட் வந்து எனக்கு டெய்லி ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு மந்த்லி ஒரு 4 வாட்டி 5 வாட்டி அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அது ஒரு நல்ல விஷயமா, நல்ல ஹேபிட்டை நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். இல்லை காலையில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து ட்ரெக்கிங் போவேன், சைக்கிளிங் போவேன், அது ஒரு நல்ல ஹேபிட் தான். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கு உங்கள் ஸ்பிளிட் ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான பீரியட் டைமில் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து இது எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியை பற்றி நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேபிட் கன்சிஸ்டன்சி வந்து எப்படி ஃபாலோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுவும் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஹேபிட் ஃபார்ம் பண்ண. அதுவும் நல்ல ஹேபிட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கெட்ட ஹேபிட்ஸை டிஃபெண்ட் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கன்சிஸ்டன்சி பீரியடில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மென்டல் ஹெல்த்து
ரொம்ப பாதிக்கும். அதாவது நீங்கள் ஒரு 10 டேஸ் ஒழுங்காக இருப்பீங்க, 12th டே 14th டே வந்து ஐயோ நம்ம பண்ணணுமா, வேணாம் இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இது நடக்கிறதுனால அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, உங்கள் மென்டல் ஹெல்த் வந்து உடையுது. நீங்கள் இந்த ஹேபிட்டை நீங்கள் உடச்சிருவீங்க போக போக. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் ஆஃப் த ஹேபிட் கிரியேட் ஆகிடும். இப்போ அடுத்து வந்து இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் மைண்டுக்கு, ஃபிசிக்கலுக்கு, ஸ்பிரிச்சுவலாக உங்கள் உடம்புல என்ன நடக்குது அப்படின்னு இன்னும் டீட்டெயிலாக அடுத்த இதில் பார்ப்போம். அடுத்து இது ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம மைண்டில் என்ன நடக்குது, நம்ம உடம்புல என்ன நடக்குது, ஸ்பிரிச்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். டே 1 2 3 இந்த நாளில் வந்து ரொம்ப பீக் மோட்டிவேஷன், அதாவது நான் தாண்டா இவன், நான் தாண்டா அவன், அந்த அளவுக்கு நம்ம மோட்டிவேஷன் ஆகிட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஹேபிட் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், இனிமேல் என்னை எவனுமே தடுக்கவே முடியாது அப்படின்னு ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்குமே சில ஹேபிட்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம தாண்டா இப்போ கிங்கு அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து நல்லது தான். ஆனால் இந்த மோட்டிவேஷனல் வந்து டக்குன்னு போயிடும். ஜஸ்ட்டு டோபமைன் ஹிட் மாதிரி ஒரு பீக்கில் வந்துட்டு அது அப்படியே டவுன் ஆகும் ஒரு லெவல் கீழே. ஸோ இந்த டே 1 2 3 இந்த 3 நாளில் 4 நாளில் இதுதான் நடக்கும். ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மைண்டில் இது நடக்கும். அடுத்து வந்து டே 7 to 17 அடுத்து ஒரு 10 நாள். இந்த 10 நாளில் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த 10 நாளில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஹேபிட்டு. நீங்கள் விட்டலாமுன்னு டபுள் மைண்டடாக 50-50 இருக்கும். 50% வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நம்ம வந்து கவனமாக இது வந்து இந்த ஹேபிட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை நம்ம உடம்பு கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் இந்த ஹேபிட்டை அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் இன்னொரு 50% என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது விட்டலாம்டா போதுண்டா அதான் இவ்வளோ நாள் பண்ணிட்டோம்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இந்த டிஃபிகல்ட்டி பீரியட் ஆஃப் த டைம் வந்து இந்த 10 நாளில் தான் நடக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து மென்டலி சேலஞ்சடாக இருக்கும். இதை நீங்கள் கடந்துடலாம். இது நீங்கள் கடந்துட்டீங்கன்னா கிரேட் அப்ளாஸ் உங்களுக்கு. ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா டே 21 to 30. ஸோ ஹேபிட்டை மாஸ்டர் பண்ணுற டைம் தான் இது. இது எப்படி மாஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த 1% ரூலை நீங்கள் வந்து டாப்பில் வைங்க. நான் கொஞ்சம் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வைங்க. ஆனால் என்னென்னு வைக்கணும்னா பண்ணியே ஆவேன் அப்படின்னு வைங்க. ஸோ இந்த 21 days to 30 days என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மைண்டுக்கும் உங்கள் உடம்புக்கும் பெரிய சண்டையே நடக்கும். உடம்பு வந்து இப்போ காலையில் இருந்துச்சு நான் வந்து வெளியே போகணும், ஜாகிங் போகணும், சைக்கிளிங் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்கள் மைண்டு வந்து என்ன நினைக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம், ஒரு 7 மணிக்கு போகலாம், ஒரு 8 மணிக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் வந்து நைட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, நான் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு போகணும், 5 மணிக்கு எழுந்திரிச்சு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் அது எதுவுமே நடக்காது. அந்த டைம் பீரியட்லாம் இங்கே தான் வந்து நடக்கும். ஹேபிட்டை நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணுற டைம் பீரியட் தான் இந்த கடைசி 10 நாள். ஸோ இந்த டைம்லைன் வந்து நான் வந்து 30 டேஸ்க்கு நான் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் எக்ஸ்பேண்டபிளாக இன்னும் நான் வந்து 90 டேஸ்க்கு 180 டேஸ்க்கு என்ன நடக்கும் அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் இந்த டைம் பீரியடில் நடக்குது. உங்களோட மென்டல் சேலஞ்சு, ஃபிசிக்கல் சேலஞ்ச் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி இந்த ஹேபிட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து தேர்ட் விஷயம், பெர்மனண்ட் அட்டாச்மெண்ட் டு யுவர் சோல். இந்த ஹேபிட்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 10 நாள் ஃபாலோ பண்ணிங்க, 30 நாள் ஆகிடுச்சு, 50 நாள் ஆகிடுச்சு, ஓகே. ஆனால் இது வந்து உங்கள் லைஃப் கூட கனெக்ட் ஆகலை. ஜஸ்ட்டு ஒரு ஹேபிட்டாக கனெக்ட் ஆகிடுச்சு, உங்கள் வாழ்க்கை கூட கனெக்ட் ஆகலை. வாழ்க்கை கூட கனெக்ட் ஆகணும்னா இப்போ நீங்கள் வந்து காலையில் இருந்துச்சு தண்ணி குடிப்பீங்க, காஃபி குடிப்பீங்க, ரெஸ்ட் ரூம் போவீங்க, பல் விளக்குவீங்க, உங்கள் வேலையெல்லாம் முடிப்பீங்க, வேலைக்கு போவீங்க. இதெல்லாம் வந்து உங்கள் சோல் கூட கனெக்ட் ஆகிடுச்சு, புரியுதுங்களா? சாப்பிடுவீங்க, இதெல்லாம் வந்து உங்கள் சோல் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து மாற்ற முடியாது. ஸோ இதுவே யோசிச்சு பாருங்கள், நல்ல ஹேபிட்ஸ் வந்து உங்கள் சோல் கூட கனெக்ட் ஆனால் உங்கள் சோல் எப்படி இருக்கும், உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிங்க. இதில் வந்து மெயினாக ஒரு விஷயந்தான் நான் வந்து சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்புங்க, அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு.
அந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இந்த ஹேபிட் வந்து நான் வந்து கையில் எடுத்துட்டேன், இல்லைனா இந்த ஹேபிட் வந்து என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, இது வந்து என்னோட லைஃப் கூட கனெக்ட் ஆகிடுச்சின்னு நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து நீங்கள் சொல்ல சொல்ல அதை அப்படியே நம்பிடும். இதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்த வந்து சின்னதாக ஒரு 5 செகண்டுக்கு நீங்கள் வந்து யோசிக்கலாம். நீங்கள் வெளியே சொல்லணும்னு கூட ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த விஷயத்த வந்து நீங்கள் யோசிக்கலாம். நான் இதை வந்து மாஸ்டர் பண்ணிட்டேன், இல்லைனா எனக்கு இந்த ஹேபிட் வந்து அதான் எனக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், அந்த லெவலில் நீங்கள் வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே இந்த ஹேபிட்டை நீங்கள் வந்து ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் சோல் கூடயே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் இதை பற்றி இன்னும் டீப்பாக இன்னும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.